திருமந்திரம் முதல் தந்திரம் உபதேசம் பாகம் 2. இன்று நாம் பார்க்க போவது பாடல்கள் 16 முதல் 30 வரை. இப்போ இந்த ஆழ்ந்த தேடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன பாகத்துல நம்ம பார்த்தத கொஞ்சம் நினைவுபடுத்திக்கலாம். கண்டிப்பா. அது ரொம்ப முக்கியமான ஒரு அடித்தளம் நமக்கு. ஆமா, போன பாகத்துல நாம மனித ஆன்மாவை மூடி இருக்கிற அந்த களிம்பு, அதாவது மாசுகள் பத்தி பார்த்தோம். அப்புறம் பதி, பசு, பாசம் அப்படிங்கிற முப்பொருள் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு சிவ யோகியோட தர்சனத்தை கூட நாம அந்த முதல் பாகத்துல பார்த்தோம். கரெக்ட். இதையெல்லாம் தாண்டி அந்த தேடலோட கடைசியில நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டு வந்தோம். ஞாபகம் இருக்கா? சோம்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆமா, அந்த வார்த்தை கண்டிப்பா கேட்பவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கும். சோம்புனா என்ன, அது யாரு, அது என்ன மாதிரியான நிலைன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. உண்மைதான். எனக்கே அந்த கேள்வி இருந்தது. இப்போ இந்த 2வது பாகத்துல அந்த கேள்விக்கு திருமூலர் என்ன பதில் சொல்றாரு அப்படிங்கறத வச்சுதான் நாம ஆரம்பிக்க போறோம். மிக சரியான தொடக்கம். அந்த சோம்பு அப்படிங்கிற நிலையை அடைந்தவர்களை திருமூலர் தன்னுடைய 16வது மற்றும் 17வது பாடல்கள்ல சோம்பர் அப்படின்னு குறிப்பிட்டாரு. சோம்பர்னா நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்ற மாதிரி எந்த வேலையும் செய்யாத சோம்பேறிகளா? அதுதான் இல்ல. இதை கேட்ட உடனே நிறைய பேர் சோம்பேறிகள்னு தப்பா நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா திருமூலர் சோம்பர் இருப்பது சுத்த வெளியிலே அப்படின்னு சொல்றாரு. சுத்த வெளியிலேனா? அதாவது எந்தவிதமான மனசலனங்களும் இல்லாத, எண்ணங்களோட இரைச்சல் இல்லாத தூய்மையான பேரறிவு இருக்கு பாத்தீங்களா? அந்த சுத்த வெளியில நிலைத்திருப்பவர்களை தான் அவர் சோம்பர்னு சொல்றாரு. ஓ, அப்போ அவங்க சும்மா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல, அவங்க ஒரு மாபெரும் அக அமைதியில இருக்காங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. அவங்க தூங்குற மாதிரியே வெளியில தெரிஞ்சாலும் அது ஒரு மாபெரும் தவம். இதை விளக்க சோம்பர் கண்டாரச் சுருதிக்கண் தூக்கமே அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவங்களுடைய தூக்கமே வேத தரிசனம் தான். தூக்கமே வேத தரிசனமா? அடடா. ஆமா, அது மட்டும் இல்லாம தூங்கிக் கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே அப்படின்னு ரொம்ப ஆழமா பாடுறாரு. தங்களுக்கு உள்ளேயே சிவலோகத்தை அவங்க பாப்பாங்க. இத கேட்கும்போது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு. தூங்குனாலே சிவலோகம் பார்க்கணும்னா நான் டெய்லி பார்க்கணுமே. எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அந்த தூக்கம் நம்ம சாதாரண தூக்கம் கிடையாது. அது ஒரு துரிய நிலை. துரிய நிலை அப்படின்னா? நம்ம விழிப்புணர்வுல விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம்னு 3 நிலை இருக்கு. இந்த 3ஐயும் கடந்த 4வது நனவு நிலை தான் துரியம். இந்த நிலையில மனம் ஒடுங்கி பிரபஞ்ச விழிப்புணர்வு முழுமையா இருக்கும். ஓஹோ, இந்த ஒரே வரியில மாண்டூக்கிய உபநிடதத்தோட சாராம்சத்தையே திருமூலர் சொல்லிட்டாரே. ரொம்ப வியப்பா இருக்கு. கண்டிப்பா. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த துரிய நிலையில தங்களுக்குள்ளேயே சிவலோகத்தை அவங்க பாக்குறாங்கன்னு பார்த்தோம். அங்கே அவங்க எந்த வடிவத்தை பாக்குறாங்க? ஆமா, அவங்க என்னதான் பாக்குறாங்க? அதையும் திருமூலர் சொல்றாரா? சொல்றாரு. தன்னுடைய 18 மற்றும் 19வது பாடல்கள்ல இத ரொம்ப அழகா கவிதை நயத்தோட சொல்றாரு. செவ்வானில் செய்ய செழும் சுடர் மாணிக்கம் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. ஆகாயத்துல மாணிக்கம்னு சொல்றது வெறும் கவிதை நயமா, இல்ல இதுக்குள்ள ஏதாவது ஆழமான உண்மை இருக்கா? இதுல மிகப்பெரிய உண்மை இருக்கு. இது அருணாச்சலம் அல்லது சிதம்பரத்தோட செவ்வானத்துல ஆனந்த தாண்டவமாடுற நடராஜரை குறிக்கிற ஒரு குறியீடு. இறைவனோட வெளிவடிவம் ஒரு சிவந்த மாணிக்க கல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. ஓ, சிவபெருமானின் வெளி வடிவம் மாணிக்கம். சரி, உள்ளே? அங்கேதான் திருமூலரோட முத்திரையே இருக்கு. மாணிக்கத்துள்ளே மரகதச் சோதியாய் அப்படின்னு சொல்றாரு. வெளியில சிவந்த மாணிக்க மாதிரி இருந்தாலும் அதோட உள்ள ஒரு குளிர்ந்த மரகத ஒளி மறைஞ்சிருக்கு. அட, அதாவது வெளி வடிவம் ஒரு கொள்கலன் மாதிரி, உள்ள இருக்கிற ஒளிதான் உண்மை, அப்படிதானே? சரியா சொன்னீங்க. அந்த உள்ளே துடிக்கிற பச்சை நிற மரகத ஒளியத்தான், அதாவது அந்த தூய்மையான பேரறிவத்தான் யோகிகள் தரிசிக்கிறாங்க. இத ஆணிப்பொன் மன்றினில் ஆடும் திருக்கூடத்தை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஆணிப்பொன் மன்றம்னா சிதம்பரம் பொற்சபைய சொல்றாரா? ஆமா, சிதம்பரத்துல பொற்சபையில ஆடுற அந்த நடராஜரோட திருக்கூத்த அவங்க தங்களுக்கு உள்ளேயே பாக்குறாங்க. இந்த பாடலை கேட்கும்போதே நேராக சிதம்பரத்திற்கே சென்று வந்த உணர்வு கிடைக்கிறது. மனசுக்குள்ள அப்படியே அந்த பொற்சபை வந்துருச்சு. அதுதான் திருமூலரோட வார்த்தைகளுக்கான சக்தி. சரி, இப்போ இந்த பொற்சபையை தரிசித்தவர்கள் என்ன பலன்களை அடைவாங்க அப்படிங்கறத 20வது பாடல்ல ரொம்ப தெளிவா பட்டியலிடுறாரு. ஒரு சாதாரண மனிதன் இந்த நிலைக்கு போகும்போது அவனுக்கு என்ன வரங்கள் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. பெற்றார் உலகில் பிரியாப் பெருநெறி அப்படிங்கிற வரியை முன்வைத்து 4 மாபெரும் வரங்களை சொல்றாரு. முதலாவது பிரியாப் பெருநெறி. அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் பிரியாத ஒரு உன்னத வழியா?
ஆமா. இரண்டாவது பிறவா பெரும் பயன். அதாவது இந்த துயரங்கள் நிறைந்த உலகத்துல மறுபிறவி இல்லாத ஒரு முக்தி நிலை. பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை. மூணாவது வரம் என்ன? மூணாவது பிரியாஃப் பெரும் பேரு. என்றென்றைக்கும் அவங்கள விட்டு விலகாத இறையருளை பெறுவாங்க. நான்காவது பேசாஃப் பெருமை. பேசா பெருமைனா வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெருமையா? எக்ஸாக்ட்லி. மொழிகளை கடந்த மௌனத்தோட பெருமை அது. இந்த 4 வரங்களையும் அவங்க பெறுவாங்க. ரொம்ப உன்னதமான வரங்கள். ஆனா இந்த நிலைக்கு செல்றதுக்கு நாம என்ன செய்யணும்? நம்ம மனம் எப்பவுமே அலைபாஞ்சுகிட்டே இருக்கே. இதுக்கு ஏதாவது நடைமுறை வழி இருக்கா? இதுக்கு திருமூலர் 21ஆம் பாடல்ல ஒரு அருமையான உவமையை கொடுக்கறாரு. ஒருமையுள் ஆமை போல் உள் 5 அடக்கி அப்படின்னு சொல்றாரு. ஆமை போல் உள் 5 அடக்கினா இது ஒரு ஆமை உவமையா? ஆமா, நீங்க சரியா பிடிச்சிட்டீங்க. ஒரு ஆமைக்கு ஆபத்து வரும்போது அது தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் எப்படி அந்த உறுதியான ஓட்டுக்குள்ள இழுத்துக்குமோ அதே மாதிரி தான் ஒரு யோகியும் செய்வார். ஓ, அதாவது தன்னுடைய 5 புலன்களையும் வெளி உலகத்திலிருந்து உள்நோக்கி இழுத்துக்குவாரா? கண்டிப்பா. கண், காது, மூக்கு, நாக்கு, தோலுன்னு இந்த 5 புலன்களையும் உள்நோக்கி எடுத்துப்பார். இப்படி செய்யறதுனால விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற இரட்டை நிலைகளை கடந்துடுவார். விருப்புகளை கடந்துட்டா மனசுல ஒரு சமநிலை வந்துருமே. ஆமா, இதத்தான் இருமையும் கேட்டிருந்தார் புறையற்றே அப்படின்னு சொல்றாரு. முற்றிலும் தூய்மையான ஒரு நிலையை அடைவார். சரி, இப்படி புலன்களை உள்ளடக்கிய பிறகு அந்த ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் இடையே நடக்கும் இணைவு எப்படி இருக்கும்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதை விளத்துறதுக்கு தான் அடுத்த 3 பாடல்கள்ல 3 அற்புதமான உவமைகளை திருமூலர் கையாள்றாரு. இந்த பகுதி அறிவுபூர்வமா ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான ஒரு பகுதி. அப்படியா? அந்த முதல் ஊமை என்னன்னு சொல்லுங்க. 22ஆம் பாடல்ல புறையற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் அப்படின்னு சொல்றாரு. பாலுக்குள்ள நெய் கலந்தார் போல். ஆனா பாலுக்குள்ள நெய் கண்ணுக்கு தெரியாதே. அதுதான் விஷயமே. பாலில் நெய் எப்பவுமே மறைஞ்சிருக்கும். அதை நாம தயிராக்கி கடையணும். அதுபோலதான் நம்ம ஆன்மாவிற்குள் சிவன் எப்பவுமே இருக்கிறார். ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிற கடைதல் மூலமா தான் அவர் உணர முடியும். வாவ்! கடவுள் வெளியில இல்ல, பாலுக்குள்ள இருக்கிற நெய் மாதிரி நமக்குள்ளேயே இருக்காரு. பயிற்சி மூலமா நாம தான் அவரை கடையணும். என்ன ஒரு விளக்கம்! ஆமா, கரையற்ற சோதி கலந்த அசுத்தமே அப்படின்னு அந்த ஒளியோட இணைவதை சொல்றாரு. இப்போ 2வது ஊமைக்கு வருவோம். ரெண்டாவது ஊமை என்ன? 23ஆம் பாடல்ல 5 பூதங்களின் ஒடுக்கத்தை பத்தி பேசுறார். சத்தம் முதல் 5ம் தன் வழித்தான் சாரில் அப்படின்னு பாடுறார். சத்தம் முதல் 5ம்னா இந்த 5 புலன்களுமா? ஆமா, நதிகள் எப்படி பல திசைகள்ல ஓடினாலும் கடைசியா கடலை சென்றடைதோ அதுபோல ஒளி, தொடுகை, உருவம், சுவை, நாற்றம் அப்படிங்கிற இந்த 5 புலன்களும் தங்களோட மூலத்திறமே திரும்பி செல்லுது. ஓ, எல்லாம் அதோட சோர்ஸுக்கே திரும்பி போகுது. இதை எப்படி ஒப்பிடுறாரு? சுத்த வெளியில் சுடரில் சுடர் சேரும் அப்படின்னு சொல்றார். ஒரு சுடரோடு இன்னொரு சுடர் எப்படி இணைஞ்சு ஒளியாகுதோ அப்படி ஆன்மா இறைவனோடு இணையுது. சுடரோடு சுடர் இணைவது கேட்கவே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. மூணாவது உவமை என்ன? அதுதான் உப்பும் நீரும். 24ஆம் பாடல்ல அப்பினில் கூடியது ஒன்றாகுமாறு போல் சிப்பினில் சீவன் சிவத்துள் அடங்குமே அப்படின்னு சொல்றார். உப்பு தண்ணீர்ல கரைஞ்ச பிறகு அதை எப்படி திரும்ப பிரிக்க முடியாதோ அது மாதிரியா? எக்ஸாக்ட்லி. உப்பு தண்ணீர்ல கரைஞ்சிட்டா அது ஒன்னாகிடும். அதுபோல ஜீவன் சிவனோடு இரண்டர கலப்பதே இறுதி நிலை அப்படின்னு சொல்றாரு. அடடா! பால், நெய், நதி, கடல், அதாவது சுடரோடு சுடர், அப்புறம் உப்பு நீர் என 3 முற்றிலும் வேறுபட்ட உவமைகள் மூலமா ஒரே மாபெரும் உண்மைய திருமூலர் விளக்குறாரு. அவரு உண்மையிலே ஒரு மாஸ்டர் டீச்சர் தான். அதுல என்ன சந்தேகமும் இல்ல. சரி, இப்போ இந்த ஜீவன் சிவனோடு கலக்கும் அந்த இறுதி புள்ளி எதுன்னு உங்களுக்கு தோணுது? இறுதி புள்ளி முக்தி நிலைதானே? அது அவர் எப்படி வர்ணிக்கிறாரு? அதுதான் இறைவனோட திருவடி. 25ஆம் பாடல்ல அடங்கும் பேரண்டத்து அணு அண்டம் சென்றங்கு அப்படின்னு பாடுறாரு. அண்டம், அதாவது பிரபஞ்சத்துல ஒரு அணு நுழைஞ்சாதான். இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது நம்ம தனிப்பட்ட ஆன்மாவை அணு அண்டம் ஒரு மைக்ரோ காஸ்மாஸ் அப்படின்னு சொல்றாரு. இந்த அணு அண்டம் மாபெரும் பிரபஞ்சமான இறைவனோடு, அதாவது மேக்ரோ காஸ்மோஸோடு கலக்கிறது. நம்மளோட சிறுமை அழிஞ்சு அந்த பிரம்மாண்டத்தோட நம்ம கலக்கிறோம். கரெக்டா? ஆமா, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் தாங்கி நிற்கும் நங்கூரம் இறைவனோட திருவடிகளே. திடம் பெற நின்றான் திருவடிதானே அப்படின்னு சொல்றாரு. ஓ, அந்த திருவடிதான் எல்லாத்துக்கும் ஆதாரம்.
அதையே அடுத்த பாடல்ல இன்னும் ஆழமா ஒரு மந்திர மாதிரி பாடுறாரு. நான் இதை வாசிக்கிறேன் கேளுங்க. திருவடியே சிவம், திருவடியே சிவலோகம், திருவடியே செல்கதி, திருவடியே தஞ்சம். வாவ்! இந்த 4 வரிகளை மட்டும் திரும்ப திரும்ப மனப்பாடம் செய்து கொண்டே இருக்கலாம் போல தோணுகிறது. உண்மைதான். அடையாளமும் அதுவே, நாம் சேர வேண்டிய இடமும் அதுவே, செல்லும் பாதையும் அதுவே, நம்முடைய இறுதி அடைக்கலமும் அந்த திருவடிதான் அப்படிங்கறத எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாரு பாருங்க. ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆனா எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. என்ன கேள்வி கேளுங்க. இவ்வளவு மகத்தான திருவடியை நம்ம எப்படி சென்றடைவது? இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கலான நடைமுறை வழிகள் இருக்கா? அதுக்காகத்தான் திருமூலர் இருக்காரு. 27ஆம் பாடல்ல அதுக்கான தெளிவான நடைமுறை வழிகளை சொல்றாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அப்படின்னு அந்த பாடலை தொடங்குறாரு. தெளிவு பெறுவதற்கு வழிகள் சொல்றாரா? அதாவது கிளாரிட்டி கிடைக்க. ஆமா, தெளிவு பெறுவதற்கு 4 வழிகள் இருக்குன்னு சொல்லி அதை வரிசையா பட்டியலிடுறாரு. அந்த 4 வழிகள் என்னென்ன? கொஞ்சம் சொல்லுங்க. முதல் வழி காண்டல். அதாவது மெய்ஞானம் பெற்ற குருவோட புனிதமான திருமேனிய தரிசிப்பது. 2வது வழி செப்பல். செப்பல்னா? குருவோட புனிதமான திருநாமத்தை அல்லது அவர் கொடுத்த மந்திரத்தை உச்சரிப்பது. 3வது கேட்டல். குருவோட புனிதமான வார்த்தைகளை, உபதேசங்களை கேட்பது. ஓ, அப்ப 4வது வழி என்ன? 4வது சிந்தித்தல். குருவோட உருவத்தை மனதிற்குள் வைத்து தியானிப்பது. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், முப்பொருள் உண்மையில ஆரம்பிச்சு இப்போ குருவோட அவசியத்துல நிக்கிறாரு திருமூலர். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு பயணம் இது. நாம இன்னைக்கு எங்க ஆரம்பிச்சோம், எங்க நிக்கிறோம்னு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. ஆமா, நாம ரொம்ப தூரம் பயணிச்சிட்டோம். கண்டிப்பா. எந்த சலனமும் இல்லாத சோம்பர் அப்படிங்கிற அந்த உயர்ந்த நிலையில தொடங்கி, அப்புறம் ஆமை ஓமைய பார்த்தோம். அதுக்கப்புறம் பால் நெய், சுடரோடு சுடர், உப்பு நீர்னு 3 அற்புதமான ஓமைகள் வழியா பயணிச்சோம். இறுதியா குருவோட திருவடிய சரணடைவது வரைக்கும் இந்த ஆதார குறிப்புகள் நம்மளை எப்படி ஒரு படிப்படியா ஆன்மீக தேடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவே நிறைவா இருக்கு. உங்களுக்கு கேக்குறப்போ இது ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த அருமையான தேடலை நம்ம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்க எல்லாருக்கும் ஒரு புதிய சிந்தனையை விதைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனை? திருமூலர் இங்க ரொம்ப முக்கியத்துவமா சொல்ற அந்த குரு அப்படிங்கிறவர் வெளியில இருக்கிற ஒரு நபர் மட்டும்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லது இந்த தேடலோட ஆரம்பத்துல நாம பார்த்த அந்த துரிய நிலை விழிப்படைந்து உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு வழிகாட்டும் உள்குருவாக மாறுவது பற்றிய குறிப்பா இது? அடா, வெளியில தேடுற குரு நமக்குள்ளே விழித்தெழுந்து வழிகாட்டுமா? இதை பற்றி நீங்களே தனியா சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கான விடை உங்களுக்குள்ளேயே கிடைக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை விட்டுட்டு போயிருக்கீங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுக்குள்ளே அந்த உள்குருவை தேட ஆரம்பிப்பாங்கன்னு நம்புறேன். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மீண்டும் பல சுவாரஸ்யமான தேடல்களுடன் அடுத்த ஆய்வில் சந்திப்போம்.